सीतापते राम 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 श्री रामनाम संगीत की जय। श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदय हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखसौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषण आदि पुण्यानिवान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதை நம்ம பார்த்துன்னு வரோம். பகவத்கீதை அப்படியே பார்க்கலாம். பகவத்கீதை 36வது ஸ்லோகத்தோட முதல் அத்தியாயம் 36வது ஸ்லோகத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். 37வது ஸ்லோகம் பார்க்கலாம். யத்யப்யேதே ந பஷ்யந்தி லோபோ ஹத சேதசः குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் ந ஞேயம் அஸ்மாபிः பாபாத் ஹஸ்மான் நிவர்த்திதம் குலக்ஷய கிருதம் தோஷம் பிரபஷ்யத்யபிர் ஜனார்த்தனரே, பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவச் செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அர்ஜுனர் கேட்குறான் பகவான் இடத்துல, கிருஷ்ணர் இடத்துல. பொருளரை போட்டியாளர்களால் சூதாட்டத்திற்கோ போருக்கோ அறை கூவப்பட்டால் சத்திரியன் மறுக்கக்கூடாது. எனவே இந்த நியதிப்படி துரியோதனின் கும்பலால் சவால் விடப்பட்டிருக்கும் அர்ஜுனன் போரை மறுக்க முடியாது. இதன் தொடர்பில் இத்தகைய சவாலின் விளைவுகளை காண முடியாமல் மறுதரப்பினர் குருடர்களாக இருப்பதாக கருதினான் அர்ஜுனன். அதே சமயம் இதன் தீய விளைவுகளை காணக்கூடிய அர்ஜுனனால் இச்சவாலை ஏற்க முடியவில்லை. விளைவு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே கடமை ஒருவனை கட்டுப்படுத்த முடியும். விளைவு தீயதாக இருந்தால் கடமை எவரையும் கட்டிப்போட முடியாது. இது போன்ற நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்த அர்ஜுனன் போர் புரிவதில்லை என்று முடிவு செய்தான். பதம் 39. குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாக தர்மே நஷ்ட குலம் கிருஷ்ணம் அதர்மோ அபிபவத்யுத. குலம் அழிவடைவதால் நித்தியமான குலதர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் மீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். பொருளுரை: வர்ணாசிரம வழிமுறையில் குடும்ப அங்கத்தினர்கள் முறையாக வளர்ந்து ஆன்மீக தகுதிகளை பெறுவதற்காக பல்வேறு அறப்பழக்கங்கள் உண்டு. பல அறப்பழக்கங்கள் உண்டு. பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படக்கூடிய இது போன்ற தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பெரியோரே பொறுப்பு. திருப்பி படிக்கிறேன். பொருளுரை: வர்ணாசிரம வழிமுறையில் குடும்ப அங்கத்தினர்கள் முறையாக வளர்ந்து ஆன்மீக தகுதிகளை பெறுவதற்காக பல்வேறு அறப்பழக்கங்கள் உண்டு. பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படக்கூடிய இது போன்ற தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பெரியோரே பொறுப்பு. ஆனால் மூத்தோர் மரணம் அடைந்தால் இது போன்ற தூய்மைப்படுத்தும் குலப்பண்பாடுகள் நின்றுவிடலாம். எஞ்சியிருக்கும் இளைய தலைமுறை அதர்ம செயல்களில் ஈடுபட்டு ஆன்மீக விடுதலைக்கான தங்கள் வாய்ப்பை இழக்கலாம். எனவே எந்த நோக்கத்திற்காகவும் குலத்தின் முதியோர்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறான் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாருங்க. 40வது ஸ்லோகம். அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதிஷ்யந்தி குலஸ்திரிய ஸ்திரீஷு துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ. கிருஷ்ணரே, குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் பொழுது குடும்ப பெண்கள் களங்கம் அடைகின்றனர்.
பெண்மையின் சீரழிவால் விஷ்ணு குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகின்றது. பொருளுரை: வாழ்வில் அமைதி, வளம், ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றிற்கான ஆதாரம் மனித சமுதாயத்தில் நன்மக்கள் இருப்பதாகும். நன்மக்கள் தழைத்தோங்குவதன் மூலம் நாட்டிலும் சமூகத்திலும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு தகுந்தாற் போல வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்தகு சமுதாயம் அதன் பெண்குலத்தின் கற்பையும் நம்பகத்தன்மையையும் பொறுத்திருக்கிறது. குழந்தைகளை தவறாக வழிநடத்துதல் எளிது. அதுபோலவே பெண்களும் எளிதில் வீழ்ச்சி அடையும் சுபாவம் உடையவர்கள். எனவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் பாதுகாப்பு தேவை. பல்வேறு அறச்செயல்களில் ஈடுபடுத்தப்படுவதன் மூலம் பெண்கள் கற்புக்கு புறம்பான தவறான உறவுகளை வளர்த்து கொள்ள சோரம் போக மாட்டார்கள். சாணக்கிய பண்டிதரின் கூற்றுப்படி பெண்கள் அறிவாளிகள் அல்ல, அதனால் நம்பகமானவர்களும் அல்ல. எனவே அவர்களை எப்போதும் பலவிதமான அறம் சார்ந்த குல பண்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் அவர்களது கற்பும் பக்தியும் வர்ணாசிரம முறையில் பங்கேற்கத்தக்க நல்ல சமுதாயத்தை தோற்றுவிக்கும். இத்தகைய வர்ணாசிரம தர்மம் சீர்குலையும் போது இயற்கையாகவே பெண்கள் ஆண்களுடன் கலந்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தை பெறுகின்றனர். இதனால் பெண்களின் கற்பு நிலை இழக்கப்பட்டு தவறான உறவுகள் தோன்றி தேவையற்ற சந்ததிகள் என்னும் அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன. பொறுப்பற்ற ஆண்களும் சமுதாயத்தில் சோரத்தை, கள்ள தொடர்புகளை பெருக்குகின்றனர். இதனால் மனித சமுதாயத்தில் தேவையற்ற குழந்தைகள் தோன்றி போர் மற்றும் தொற்று வியாதிகள் போன்ற அபாயத்தை உண்டு பண்ணுகின்றனர். 41வது ஸ்லோகம். சங்கரோ நரகா எய்வ குலக்னானாம் குலஸ்கிச்ச பிதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாக. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கும் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கும் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அதுபோன்ற சீர்குலைந்த குலங்களில் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. பொருளரை: பலநோக்கு செயல்களின் சட்டத்திட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கருமத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவ செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சும உடலிலே பேய்களாக அலைந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்விலிருந்தும் பேய் போன்ற நிலைகளிலிருந்தும் விடுபடுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குலப்பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகு செயல்களை செய்ய வேண்டியதில்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம். பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 41வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தேவர்ஷி பூதாப்தன் ருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ரிணீச்ச ராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹிருத்திய கர்த்தம். தேவர்ஷி பூதாப்தன் ருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ரிணீச்ச ராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹிருத்திய கர்த்தம்.
தேவஸ்ரீ பூதாப்தன் ரிணாம் பித்ருணாம் ந கிங்கரோன்னாயும் ரிணீச்சராஜன் சர்வாத்மனாகிய சரணம் சரண்யம் அதோ முகுந்தம் பரிஹிருத்திய கர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன்படுவதில்லை. புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் கிருஷ்ணருக்கு பகவானுக்கு இது போன்ற கடமைகள் அனைத்தும் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. 42வது ஸ்லோகம். தோஷைர் ஏதஹி குலக்ஷ்ணானாம் வர்ண சங்கர காரகிஹி உத்சாத்தியந்தே ஜாதி தர்மாக குலதர்மாச்ச சாஸ்வதாக. குடும்ப பண்பாட்டை அழித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீயவர்களின் செயல்களால் அனைத்து வித ஜாதி தர்மங்களும் குலதர்மங்களும் அழிவுறுகின்றன. பொருளுரை. வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மத்தின்படி மனித சமுதாயத்தின் 4 பிரிவுகளுக்கும் ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. இவை மனிதனின் இறுதி விடுதலைக்காக அமைக்கப்பட்டுள்ளன. எல்லாம் மோட்சத்தை நோக்கி தான் நம்ம தர்மங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. எனவே சனாதன தர்ம பண்பாட்டினை உடைத்தெறியும் பொறுப்பற்ற சமூக தலைவர்கள் அச்சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்க மக்கள் வாழ்வின் லட்சியமான விஷ்ணுவை மறந்து விடுகின்றனர். இத்தகைய தலைவர்கள் குருடர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களை பின்பற்றும் மக்கள் நிச்சயமாக குழப்பத்தையே அடைவார்கள். திருப்படிகிறேன் பொருளுரை. வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மத்தின்படி மனித சமுதாயத்தின் 4 பிரிவுகளுக்கும் ஜாதி தர்மங்களுக்கும் குல தர்மங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. இவை மனிதனின் இறுதி விடுதலைக்காக அமைக்கப்பட்டுள்ளன. எனவே சனாதன தர்ம பண்பாட்டினை உடைத்தெறியும் பொறுப்பற்ற சமூக தலைவர்கள் அச்சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக மக்கள் வாழ்வின் லட்சியமான விஷ்ணுவை மறந்து விடுகின்றனர். இத்தகைய தலைவர்கள் குருடர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களை பின்பற்றும் மக்கள் நிச்சயமாக குழப்பத்தையே அடைவார்கள். பதம் 43. உத்சன்ன குல தர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்த்தன நரகே நியதம் வாசோ பவதித்யனு சுஷ்ரும. மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குலதர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். பொருளுரை. அர்ஜுனன் அதிகாரபூர்வமானவர்களிடம் கேட்டதை அடிப்படையாக வைத்து வாதிடுகிறான். சுஷ்ரும அப்படின்னா அனுசுஷ்ரும, அதாவது சீட பரம்பரையாக வாயிலாக கேட்டுள்ளேன் அப்படின்றான். பொருளுரை. அர்ஜுனன் அதிகாரபூர்வமானவர்களிடம் கேட்டதை அடிப்படையாக வைத்து வாதிடுகிறான். தனது சுய அனுபவத்தை வைத்தல்ல. இதுவே உண்மை அறிவை பெறும் வழி. அறிவில் ஏற்கனவே நிலை பெற்றிருக்கும் ஒருவரை அணுகாமல், சரியான பாயிண்ட் ஒன்று, அறிவில் ஏற்கனவே நிலை பெற்றிருக்கும் ஒருவரை அணுகாமல் உண்மையான அறிவை அடைய முடியாது. வர்ணாசிரம சமூகத்தின்படி மரணத்திற்கு முன் ஒருவன் தான் செய்த பாவ காரியங்களுக்கு பிராயசித்தம் செய்தாக வேண்டும். எப்போதும் பாவ செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் பிராயசித்தம் என்றது கூறப்படும் சடங்கினை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யாவிடில் பாவ செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக அவன் நரகத்திற்கு செல்வது நிச்சயம். பதம் 44. அகோபதம் மகத் பாவம் கர்த்தும் ஜவசிதா வயம் யத் ராஜ்ய சுக லோபேன அந்தம் ஸ்வஜனம் உத்தியதா. ஐயகோ, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்துள்ளோமே. ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்து விட்டோமே. பொருளுரை.
சுயநல நோக்கத்தால் தூண்டப்பட்டவன் தனது சொந்த தாய் தந்தையரையோ உடன் பிறந்தவரையோ கொள்வது போன்ற பாவ செயல்களை செய்ய துணியலாம். கம்சன் போல. சுயநல நோக்கத்தால் தூண்டப்பட்டவன் தனது சொந்த தாய் தந்தையரோ உடன் பிறந்தவரையோ கொள்வது போன்ற பாவ செயல்களை செய்ய துணியலாம். தன் தங்கை குழந்தைகளை கொண்டாலே கம்சன், அதுபோல் பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறவன் அப்படி பண்ணுவான். உடன் பிறந்தவரையோ கொள்வது போன்ற பாவ செயல்களை செய்ய துணியலாம். உலக சரித்திரத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் உள்ளன. ஆனால் அர்ஜுனன் சாதுவின் குணங்கள் நிரம்பிய பகவானின் பக்தன் என்பதால் நீதி கோட்பாடுகளை எப்போதும் கருத்தில் கொள்கிறான். எனவே இவ்வாறான செயல்களை தவிர்க்க முனைப்புடன் உள்ளான். பதம் 45. யதிமாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணய தாதராஷ்டிரே ஹன்யஸ் தன்மே க்ஷேமதரம் பவேத். ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டிரரின் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும். பொருளரை சத்திரிய போர் நெறிகளின்படி ஆயுதமற்ற போரை விரும்பாத எதிரியை தாக்கக்கூடாது. அத்தகைய கடினமான முறையில் தனது எதிரி தன்னை தாக்கினாலும் போர் புரிவதில்லை என்று அர்ஜுனன் தீர்மானித்தான். அவனது எதிர்த்தரப்பினரோ போருக்காக எந்த அளவு ஆயத்தமாக இருந்தனர் என்பதை அவன் கருதவில்லை. இவையாவும் மென்மையான மனதுடன் கூடிய பகவானின் மிகச்சிறந்த பக்தனாக இருப்பவனின் அறிகுறிகளாகும். பதம் 46. ஏவம் சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வார்ஜுனः சங்கே ததோபஸ்த உபாவிஷத் விசர்ஜ்ய சரம் சாபம் சோகசம்பிக்ன மானசः. சஞ்சயன் கூறினான், போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒரு புறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது. பொருளரை தனது எதிரியின் சூழ்நிலையை பார்வையிடும் போது அர்ஜுனன் தேரில் நின்று கொண்டிருந்தான். ஆனால் சோகத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டதனால் வில்லையும் அம்புகளையும் ஒரு புறமாக எரிந்துவிட்டு மீண்டும் அமர்ந்து விட்டான். பகவானின் பக்தி தொண்டில் இத்தகைய மென்மையான அன்புள்ளம் கொண்டவர் ஆத்ம ஞானம் பெற தகுதியுடையவர் ஆகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் குருஷேத்திர போர்க்களத்தில் படைகளை வர்ணித்தல் என்னும் 1ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. அத்தியாயம் 2. ஸ்ரீ ஹரே நம ஸ்ரீ நம கோபிகா அர்ஜுன ஸ்ம கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ ஜெய ஜானகாந்த ஸ்ம ஜெய ஜெய ராம 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 ராம. அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருள் சுருக்கம். சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாஹுலேக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனः. சஞ்சயன் கூறினான், அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனமடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதை கண்ட மதுசூதனரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். பொருளரை பௌதிக இரக்கம், கவலை, கண்ணீர் ஆகியவை தன்னை ஆத்மாவை பற்றிய உண்மையை அறியாததன் அறிகுறிகளாகும். நித்தியமான ஆத்மாவிற்காக இரக்கம் கொள்வதே தன்னை உணர்வதாகும். இப்பதத்தில் மதுசூதனா என்னும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பகவான் கிருஷ்ணர் மது என்னும் அரக்கனை கொண்டவர். எனவே தன் கடமையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள தவறான கருத்து என்னும் அரக்கனை அவர் கொல்ல வேண்டுமென அர்ஜுனன் விரும்பினான். எங்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பது எவருக்கும் தெரிவதில்லை. நீரில் மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக பரிதாபப்படுவது அர்த்தமற்றதாகும். அறியாமை கடலில் விழுந்த மனிதனின் வெளிப்புற ஸ்தூல உடலை காப்பதால் மட்டும் அம்மனிதனை காப்பாற்றிவிட முடியாது. இதை தெரிந்து கொள்ளாமல் வெளிப்புற ஆடைக்காக கவலைப்படுபவன் சூத்திரன், அதாவது தேவையின்றி வருந்துபவன் என்று அழைக்கப்படுகிறான். அர்ஜுனன் ஒரு சத்திரியன். அவனும் இத்தகைய நடத்தை எதிர்பார்க்கப்படவில்லை. இருப்பினும் அறியாமையில் உள்ள மனிதனின் கவலையை போக்க பகவான் கிருஷ்ணரால் முடியும். இக்காரணத்திற்காகத்தான் அவர் பகவத்கீதையை பாடினார். உயர் அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ள இந்த அத்தியாயம்
ஜட உடல், ஆத்மா ஆகியவற்றை பற்றிய பகுத்தறிவை கொண்டு தன்னுணர்வு அடையும் முறையை கற்பிக்கின்றது. எவ்வித பலனின் மீதும் பட்டுதல் கொள்ளாமல் தன்னை பற்றிய உண்மையான கருத்தில் நிலை பெற்றிருப்பவனுக்கு இத்தகைய தன்னுணர்வு சாத்தியமாகும். ஸ்ரீ பகவானுவாச்சு. பதம் 2, 2வது அத்தியாயத்தில் 2வது பதம். ஸ்ரீ பகவானுவாச்ச. பதம் 2. ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வா. ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ய ஜஷ்டம் அஸ்வர்யம் அகிர்த்திகரம் அர்ஜுன. புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கூறினார், எனது அருமை அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன? பகவானு வச்சுன்னா ஸ்ரீ பகவானு வச்சுன்னா என்னென்னா புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் என்ற அர்த்தம். புருஷோத்தம முழுமுதல் கடவுள் கூறினார், எனது அருமை அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை. இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை, அவமானத்தையே கொடுக்கின்றன. பொருளரை. கிருஷ்ணர் என்றாலும் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் பகவான் என்றாலும் ஒருவரே. எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கீதை முழுவதும் பகவான் என்றே அழைக்கப்படுகிறார். பகவான் என்பது பூரண உண்மையின் இறுதி நிலையை குறிக்கும். பிரம்மன் அருவமாக எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை. பரமாத்மா எல்லா உயிர்களின் இதயத்திலும் வசிக்கும் முழுமுதல் கடவுளின் ரூபம். பகவான் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிய 3 நிலைகளில் பூரண உண்மை உணரப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 1வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் பூரண உண்மையை பற்றிய இக்கருத்து பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. பதந்தி தத்தத்வ விதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் ஈதி சப்தியதே. பூரண உண்மை அதனை அறிபவரால் 3 நிலைகளில் உணரப்படுகின்றது. அவை 3ம் ஏறைக்குறைய ஒன்றே. பூரண உண்மையின் அந்நிலைகள் பிரம்மம், பரமாத்மா, பகவான் என்று அறியப்படுகின்றன. இம்3 தெய்வீக நிலைகளை சூரியனை உதாரணமாக கொண்டு விளக்கலாம். சூரியனுக்கும் 3 வெவ்வேறு தோற்றங்கள் உண்டு. சூரிய ஒளி, சூரியனின் மேற்பரப்பு, சூரிய கிரகம். சூரிய ஒளியை மட்டும் கற்பவன் ஆரம்ப நிலைமானவன். சூரியனின் மேற்பரப்பை புரிந்து கொள்பவன் இடைநிலையில் உள்ளான். சூரிய கிரகத்திற்கே செல்லக்கூடியவன் உயர்நிலையை சேர்ந்தவன். அகிலமெங்கும் பரவியிருக்கும் சூரிய ஒளி கண்களை பறிக்கும் பிரகாசத்துடன் உருவம் ஏதுமின்றி விளங்குகின்றது. சூரிய ஒளியின் இத்தகைய தன்மையை அறிவதால் திருப்தி அடையும் சாதாரணமானவனை பூரண உண்மையின் பிரம்மன் நிலையை மட்டும் உணரக்கூடியவரோடு ஒப்பிடலாம். சூரிய வட்டத்தை அறியும் மாணவன் அந்நிலையிலிருந்து சற்று முன்னேறியவனாவான். அவனை பூரண உண்மையின் பரமாத்மா தோற்றத்தை அறிபவனுடன் ஒப்பிடலாம். சூரிய கிரகத்தின் இதயத்துக்குள் நுழையக்கூடிய மாணவனை பூரண உண்மையின் உன்னத நிலையான வியக்தித்துவத்தை உணர்பவருக்கு ஒப்பிடலாம். எனவே பூரண உண்மையை அறிவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து மாணவர்களும் ஒரே விஷயத்தை அறிய முயல்கின்றனர் என்ற போதிலும் அப்பூரண உண்மையின் பகவான் நிலையை உணரக்கூடிய பக்தர்களே அனைத்து ஆன்மீகவாதிகளிலும் உயர்ந்தவராவர். சூரிய ஒளி, சூரிய வட்டம், சூரிய கிரகத்தின் உட்செயல்கள் ஆகியவை ஒன்றையொன்று பிரிக்க முடியாதவை. இருப்பினும் இம்3 வெவ்வேறு தன்மையினை உணரும் மாணவர்கள் சமநிலையில் இருப்பவர்கள் அல்ல. பகவான் என்னும் சமஸ்கிருத சொல் வியாசதேவரின் தந்தையும் அங்கீகாரம் பெற்றவருமான பராசர முனிவரால் விளக்கப்பட்டுள்ளது. செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம் இவற்றை முழுமையாக உடைய பரமபுருஷரே பகவான் என்று அழைக்கப்படுகிறார். செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம் ஆகியவற்றை அதிகமாக உடைய நபர்கள் பலர் இவ்வுலகில் உள்ளனர். ஆனால் எவருமே அனைத்து செல்வம், அனைத்து பலம், அனைத்து புகழ், அனைத்து அழகு, அனைத்து அறிவு, அனைத்து தியாகம் அப்படின்னு என அனைத்தையும் உடையவராக தன்னை கூறிக்கொள்ள முடியாது. கிருஷ்ணர் மட்டுமே இவ்வாறு பிரகடனம் செய்ய முடியும். ஏனெனில் அவரே பரமபுருஷ பகவான். பிரம்மா, சிவபெருமான் அல்லது நாராயணர் உட்பட எந்த உயிர்வாழியிடமும் நாராயணன் உட்பட
எந்த உயிர்வாழியிடமும் கிருஷ்ணரிடம் இருப்பதை போன்ற முழுமையான ஐஸ்வர்யங்கள் கிடையாது. எனவே பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரை ஆதிபுருஷராக முழுமுதற் கடவுளாக முடிவு செய்துள்ளார். அவருக்கு இணையாகவோ உயர்வாகவோ எவரும் இல்லை. அவரே கோவிந்தன் என்று அறியப்படும் ஆதிபுருஷர் பகவான். மேலும் அவரே எல்லா காரணங்களுக்கும் உன்னத காரணம் ஆவார். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். பகவானின் குணங்களை உடைய நபர்கள் பலர் உள்ளனர். ஆனால் எவராலும் மிஞ்ச முடியாதவரான கிருஷ்ணரே அவர்களில் உயர்ந்தவர். அவரே பரமபுருஷர். மேலும் அவரது உடல் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமானதாகும். ஆரம்பமும் முடிவும் இல்லாத அந்த கோவிந்தனே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குபவர். பிரம்ம சம்ஹிதை 5:1. பாகவதத்திலும் பரமபுருஷ பகவானின் பற்பல அவதாரங்களின் பட்டியல் காணப்படுகின்றது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளாக வர்ணிக்கப்படுகிறார். அவரிடமிருந்தே பற்பல அவதாரங்களும் முழுமுதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களும் வெளிவருகின்றன. ஏதேச்ச அம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகுலம் லோகம் மிருடயந்தே யுகே யுகே. இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள கடவுளது அவதாரங்களின் பட்டியல்கள் அனைத்தும் முழுமுதற் கடவுளின் சுய அம்சங்களின் அம்சங்களோ தான். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஆவார். பாகவதம் 1வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளும் பூரண உண்மையும் ஆவார். அருவ பிரம்மனுக்கு பரமாத்மாவிற்கும் அவரே மூலம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன்முன் வீற்றிருக்கும் போது உறவினருக்கான அர்ஜுனனின் இயக்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். எனவே கிருஷ்ணர் குதக எங்கிருந்து என்னும் வார்த்தையின் மூலம் தனது வியப்பை காட்டுகிறார். ஆரியர்கள் என்று அறியப்படும் நாகரிகமுடைய மனித குலத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து இது போன்ற களங்கங்கள் ஒருபொழுதும் எதிர்பார்க்கப்படுவதில்லை. மனித வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆன்மீக தன்னுணர்வை அடிப்படையாக கொண்ட நாகரிகத்தை உடையவர்கள் ஆரியர் என்று அழைக்கப்படுகின்றனர். பௌதிக கருத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு வாழ்வின் உண்மையான குறிக்கோள் பூரண உண்மையான விஷ்ணுவை பகவானை உணர்வதே என்பது தெரியாது. மேலும் இவர்கள் ஜட உலகின் வெளித்தோற்றல்களால் கவரப்பட்டுள்ளதால் முக்தி என்றால் என்ன என்பதை அறிவதில்லை. பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதை பற்றி அறிவில்லாதோர் ஆரியர் அல்லாதோர் என்று அழைக்கப்படுகின்றனர். அர்ஜுனன் சத்திரியனாக இருந்த போதிலும் போர் செய்ய மறுப்பதன் மூலம் தனக்குரிய கடமைகளிலிருந்து விலகி கொண்டிருந்தான். இத்தகு கோழைத்தனம் ஆரியர் அல்லாதோருக்கு உரித்தானது என்று விளக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கடமையிலிருந்து விலகுவது ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவாதது மட்டுமல்ல, இவ்வுலகிலும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்பை தராது. உறவினர்களுக்கான அர்ஜுனனின் பெயரளவு இறக்கம் பகவான் கிருஷ்ணரால் அனுமதிக்கப்படவில்லை. பதம் 3. கிளைப்பியம் மாஸ்ம கம பார்த்தா நைதத்வாப்யுபவத்தியதே ஸ்ருத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்தோத்திஷ்ட பரந்தப. பிருதாவின் மகனே, இது போன்ற ஆண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காதே. இஃது உனக்கு பொருத்தமானதல்ல. இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, எழுவாயாக. பொருளுரை: அர்ஜுனன் இங்கு பிருதாவின் மகனே என்று அழைக்கப்படுகிறான். பிருதா கிருஷ்ணரின் தந்தை வசுதேவரின் தங்கை ஆவார், அதாவது குந்தி தேவி. எனவே அர்ஜுனுக்கும் கிருஷ்ணருக்கும் இரத்த சம்பந்தம் உள்ளது. சத்திரியனின் மகன் போர் புரிய மறுத்தால் அவன் பெயரளவு சத்திரியனே. பிராமணரின் மகன் கெட்ட வழியில் நடந்தால் அவன் பெயரளவு பிராமணனே. இத்தகைய சத்திரியர்களும் பிராமணர்களும் தமது தந்தையரின் உபயோகமற்ற மக்களே. எனவே அர்ஜுனன் சத்திரியரின் உபயோகமற்ற மகனாக ஆவதை கிருஷ்ணர் விரும்பவில்லை. அர்ஜுனன் கிருஷ்ணரின் மிக நெருங்கிய நண்பன். மேலும் கிருஷ்ணரே தேரில் நேரடியாக அவனுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்.
இது போன்ற வாய்ப்புகளுக்கிடையே அர்ஜுனன் போரை தொடர்ந்தால் அச்செயல் அவனுக்கு புகழை கெடுத்துவிடும். எனவே அர்ஜுனனிடம் உள்ள இத்தகைய மனப்பான்மை அவனுக்கு பொருத்தமானதல்ல என்று கிருஷ்ணர் கூறுகிறார். பெரும் மதிப்பிற்குரிய பீஷ்மரிடமும் உறவினர்களிடமும் பெருந்தன்மை காட்ட வேண்டும் என்று மனப்பான்மையில் தான் போரை துறப்பதாக அர்ஜுனன் வாதிடலாம். ஆனால் அத்தகைய பெருந்தன்மையினை இதய பலவீனமாக கிருஷ்ணர் கருதுகிறார். இத்தகைய பொய்யான பெருந்தன்மை எவ்வித அதிகாரிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின் கீழ் இது போன்ற பெருந்தன்மை அல்லது பெயரிடமான அகிம்சையை அர்ஜுனனை போன்ற நபர்கள் துறந்தாக வேண்டும். அர்ஜுனவாச்ச பதம் 4. அர்ஜுனவாச்ச கதம் பீஷ்மம் அகம் சங்கே துரோணம் ச மதுசூதன இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹவ் அரிசூதன. அர்ஜுனன் கூறினான், எதிரிகளை கொல்பவரே, மது என்னும் அரக்கனை அழித்தவரே, எனது பூஜைக்கு உரியவர்களான பீஷ்மர், துரோணர் முதலியோரை போரில் எவ்வாறு என்னால் எதிர்த்து தாக்க முடியும்? பொருளுரை. மதிப்பிற்குரிய பெரியோரான பாட்டனார் பீஷ்மரும் ஆசிரியர் துரோணாச்சாரியரும் எப்போதும் வழிபாட்டிற்கு உரியவர்கள். அவர்கள் தாக்கினாலும் கூட அவர்களை எதிர்த்து தாக்கக்கூடாது. பெரியவர்களுடன் வார்த்தைகளால் கூட சண்டையிடாமல் இருப்பது பண்பாடாகும். சில சமயம் அவர்கள் கொடூரமாக நடந்து கொண்டாலும் கூட அவர்களை கொடூரமாக நடத்தக்கூடாது. அவ்வாறு இருக்க அர்ஜுனனால் எப்படி அவர்களை எதிர்த்து தாக்க முடியும்? கிருஷ்ணர் அவரது பாட்டனரான உக்கிரசேனரையோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிருஷ்ணர் அது மாதிரி தன்னுடைய பாட்டனராலையும் தன்னுடைய குருநாதரையோ வதம் பண்ணுவாராம். ஆனால் அர்ஜுனுக்கு சொல்கிறார் இல்லையா, கிருஷ்ணர் அவரது பாட்டனரான உக்கிரசேனரையோ ஆசிரியரான சாந்திமணி முனிவரையோ எதிர்த்து தாக்குவாரா? இவையே அர்ஜுனனால் கிருஷ்ணரின் முன் வைக்கப்பட்ட சில தர்க்கங்களாகும். பதம் 5. உருன் அஹத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யம் அபிஹலோகே அத்வார்த்த காமஸ்து குருநிஹைவ புஞ்சைய போகான் ருத்ர பிரதிக்தான். மகாத்மாக்களான எனது ஆச்சாரியர்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்து வாழ்வதே மேல். உலக லாபங்களை விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்களே, அவர்கள் கொல்லப்பட்டால் நான் அனுபவிப்பவை அனைத்திலும் இரத்த கரை படைந்திருக்கும். பொருளுரை. சாஸ்திர நியமங்களின்படி பகுத்தறிவை இழந்து வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர் நிராகரிக்கப்பட வேண்டியவர். துரியோதனன் செய்யும் நிதி உதவியின் காரணத்தால் பீஷ்மரும் துரோணரும் அவனுக்கு சாதகமாக செயல்பட நேர்ந்தது. உண்மையில் வெறும் நிதி உதவியை அடிப்படையாக கொண்டு அத்தகைய நிலைமையை அவர்கள் ஏற்றிருக்கக்கூடாது. இச்சூழ்நிலையில் அவர்கள் ஆசிரியருக்குரிய மதிப்பை இழந்துவிட்டனர். ஆனால் அர்ஜுனனே அவர்களை இன்னும் பெரியவர்களாகவே கருதுவதால் அவர்களை கொன்று பௌதிக லாபங்களை அனுபவிப்பது இரத்தக்கரை படிந்து அழுகியதை அனுபவிப்பதாகும் என்று எண்ணுகிறான். பதம் 6. நச்சைதத்து வித்மகதான் கோ கரியோ யத்வா ஜெயேம யதிபாதோ ஜெயேயுஹு. நச்சைதத்து வித்மகதான் நோ கரியோ யத்வா ஜெயேம யதிவா நோ ஜெயேயுஹு. யான் ஏவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஸ் தே அவஸ்திதாக பிரமுகே தாத்ராஷ்டிராக. அவர்களை நாம் வெல்வதா அல்லது அவர்களால் வெல்லப்படுவதா? அவர்களை நாம் வெல்வதா அல்லது அவர்களால் வெல்லப்படுவதா? எது சிறந்ததென்று நாம் அறியோம்.
யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிரரின் மகன்கள் இப்பொழுது நம் முன்பு போர்க்களத்தில் நிற்கின்றனர். பொருளரை போர் புரிவது சத்திரியனின் கடமை என்ற போதிலும் தேவையற்ற சண்டையில் ஈடுபட வேண்டுமா அல்லது விலகி நின்று பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டுமா? இஃது அர்ஜுனனுக்கு தெரியவில்லை. எதிரியை வெல்லவில்லை எனில் அவன் பிழைப்பதற்கான ஒரே வழி பிச்சை எடுப்பதே. எந்த தரப்பினரும் வெற்றி வாகை சூடலாம் என்பதால் வெற்றி அவனுக்கு நிச்சயமல்ல. நீதி பாண்டவரின் தரப்பில் இருந்ததால் வெற்றி அவர்களுக்காக காத்திருப்பதாக ஏற்றுக்கொண்டாலும் திருதராஷ்டிரரின் மகன்கள் போரில் இறந்து விட்டார். அவர்களை இழந்து வாழ்வது கடினமே. இச்சூழ்நிலை அவர்களுக்கு மற்றொரு தோல்வியே. அர்ஜுனனால் கருத்தில் கொள்ளப்பட்ட விஷயங்கள் அவன் சிறந்த பக்தன் மட்டுமல்ல, அறிவு சான்றவன், மனதையும் புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் என்பதை நிரூபிக்கின்றன. அரச குலத்தில் பிறந்திருந்தும் பிச்சை எடுத்து வாழ அவன் விரும்பியது அவனது பற்றற்ற தன்மையை காட்டுகின்றது. ஏன்னா 5 அடி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் துரியோதனன். 5 வீடு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா அப்படின்னா பிச்சை எடுத்து தான் வாழணும். அதனால் அதுக்கு தயாராக இருக்கான் அர்ஜுனன். அதான் சொல்கிறார், பிச்சை எடுத்து வாழ அவன் விரும்பியது அவனது பற்றற்ற தன்மையை காட்டுகின்றது. இத்தகைய குணங்களுடன் இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணரின், அதாவது அவனது குருவின் அறிவுரைகளில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவனை நற்பண்புள்ள சான்றோனாக காட்டுகிறது. அர்ஜுனன் முக்தி பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவன் என்பது முடிவு. புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஞானத்தின் தளத்தை அடைவதற்கு வாய்ப்பில்லை. ஞானமும் பக்தியும் இல்லையேல் முக்தி அடையும் வாய்ப்பும் இல்லை. அர்ஜுனன் இத்தகைய தகுதிகளை பெற்றிருந்தான். அவனது சிறப்பு தகுதிகள் பௌதிக உறவை சார்ந்த அவனது மாபெரும் தகுதிகளை மிஞ்சுவதாக அமைந்துள்ளது. பதம் 7. கார்பண்ய தோஷோ பகதஸ்பபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்மசம் மூடச்சேதஹ யஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். அர்ஜுனன் சொல்கிறான், இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு எது நல்லது எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான். சிஷ்யஸ்தே அகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். இப்போது உம்மிடம் சரணமடைந்த சீடன் நான். அருள் கொண்டு எனக்கு அறிவுரை கூறுவீராக. பொருளரை இயற்கையின் ஏற்பாட்டின்படி பௌதிக செயல்களை செய்யும் பொழுது அனைவரும் குழப்பத்தையே சந்திக்கின்றனர். ஒவ்வொரு அடியிலும் குழப்பங்கள் உள்ளன. எனவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை அணுக வேண்டுமென்று வலியுறுத்தப்படுகிறது. வாழ்வின் பலனை நிறைவேற்றுவதற்கு அவர் வழிகாட்டுவார். நமக்கு விருப்பம் இல்லாமலேயே வாழ்வில் குழப்பங்கள் வருகின்றன. அவற்றிலிருந்து விடுபட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு எல்லா வேத இலக்கியங்களும் நம்மை அறிவுறுத்துகின்றன. இத்தகைய குழப்பங்கள் காட்டுத்தீயை போன்று யாராலும் பற்ற வைக்கப்படாத போதிலும் கொழுந்து விட்டு எரிகின்றன. குழப்பங்களை நாம் விரும்பாத போதிலும் வாழ்வின் குழப்பங்கள் தானாக தோன்றுகின்றன. இதுவே உலக இயல்பு. எவரும் தீயை விரும்பவில்லை, இருந்தும் நெருப்பு தோன்றுகிறது. அதனால் குழப்பமும் உண்டாகிறது. அதுபோலவே வாழ்வின் குழப்பங்கள் நாம் விரும்பாமலேயே தானாக தோன்றுகின்றன. எனவே தான் வாழ்வின் குழப்பங்களை தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டுமென வேதங்கள் நமக்கு அறிவுரை கூறுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை உடையவர் அனைத்தையும் அறிந்தவராகவே இருப்பார். எனவே உலக குழப்பங்களிலேயே தொடர்ந்து இருக்காமல் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இதுவே இப்பதத்தின் பொருளாகும். பௌதிக குழப்பங்களுடன் வாழும் மனிதன் யார்? வாழ்வின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாதவனே அவ்வாறு இருப்பான். பிருகத் ஆரண்ய உபநிஷத்தில் 3:8-10 சொல்லப்பட்டிருக்கு. குழம்பிய மனிதன் கிருபன பின்வருமாறு விளக்கப்படுகிறான்.
யோவா ஏதத்து அக்ஷரம் கார்க் கார்க் கார்க்கிய அவிதித்வாம்ஸ் மால் லோகாத்து பிரைதி ச கிருபணக. மனிதனாக பிறந்த போதிலும் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்காமல் தன்னை உணரும் விஞ்ஞானத்தை கற்காமல் நாய்களையும் பூனைகளையும் போல உலகை விட்டு செல்லும் மனிதன் கருமையாவான். வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்காமல் தன்னை உணரும் விஞ்ஞானத்தை கற்காமல் நாய்களையும் பூனைகளையும் போல உலகை விட்டு செல்லும் மனிதன் கருமையாவான். வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்பவனுக்கு இது மாபெரும் வரமாகும். எனவே இவ்வாய்ப்பினை ஒழுங்காக பயன்படுத்தாதவன் கருமி என்று அறியப்படுகிறான். மறுபுறத்தில் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக இவ்வுடலை உபயோகப்படுத்திக் கொள்ளும் புத்திசாலி பிராமணன் எண்ணப்படுகிறான். ஏதத் அக்ஷரம் கார்க்கி விதி துவாஸ் மால் லோகாத்து பிரைதி ச பிராமணாகா. குடும்பம், சமூகம், தேசம் போன்றவற்றின் மீது பௌதிக வாழ்வின் அடிப்படையில் அளவற்ற பட்டு கொண்டிருப்பதால் கிருபணர் என்னும் கருமிகள் தங்களது நேரத்தை வீணடிக்கின்றனர். பெரும்பாலான மக்கள் தோல்வியாதியின் அடிப்படையில் குடும்ப வாழ்வில் மனைவி, குழந்தைகள், உறவினர் என பற்றுதல் கொண்டுள்ளனர். கருமி குடும்ப உறுப்பினர்களை மரணத்திலிருந்து தன்னால் காப்பாற்றிவிட முடியும் என எண்ணுகிறான். அல்லது குடும்பமோ சமுதாயமோ மரணப்பிடியிலிருந்து தன்னை காப்பாற்றும் என்று எண்ணுகிறான். இந்த குடும்ப பற்றுதல் கீழ்நிலை மிருகங்களிலும் காணப்படுகிறது. அசையும் தமது குட்டிகளை பாதுகாக்கின்றது. கீழ்நிலை மிருகங்களிலும் காணப்படுகிறது. அவையும் தமது குட்டிகளை பாதுகாக்கின்றன. குடும்ப உறுப்பினர்களின் மீதான தனது பற்றுதலும் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற விருப்பமே தனது குழப்பங்களின் காரணம் என்பதை அறிவாளியான அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிந்தது. போர் இறுதுவதற்கான தனது கடமை காத்து கொண்டிருந்ததை அறிந்த போதிலும் கருமித்தனமான பலவீனத்தால் அவனால் கடமைகளை செயலாற்ற முடியவில்லை. எனவே பரம ஆன்மீக குருவான பகவான் கிருஷ்ணரிடம் ஒரு தீர்வை கொடுக்குமாறு கேட்கிறான் அர்ஜுனன். அவன் கிருஷ்ணரிடம் தன்னை ஒரு சீடனாக அர்ப்பணிக்கிறான். நட்பு பேச்சுகளை நிறுத்த விரும்புகிறான். ஆசிரியருக்கும் சீடனுக்கும் இடையிலான பேச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் தற்போது மிக கவனமாக பேச விரும்புகிறான் அர்ஜுனன். பகவத்கீதையின் விஞ்ஞானத்திற்கு மூல ஆன்மீக குரு கிருஷ்ணரே. கீதையை புரிந்து கொள்வதற்கான முதல் மாணவன் அர்ஜுனன். பகவத்கீதையை அர்ஜுனன் எப்படி புரிந்து கொள்கிறான் என்பது கீதையிலே கூறப்பட்டுள்ளது. இருந்தும் மூடர்களான பௌதிக பண்டிதர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைய தேவையில்லை, கிருஷ்ணருக்குள் இருக்கும் பிறப்பற்ற ஒன்றிடம் சரணமடைய வேண்டும் என்றெல்லாம் பிதற்றுகின்றனர். கிருஷ்ணரின் அகத்திற்கும் புறத்திற்கும் பேதமில்லை. இதனை அறியாமல் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயல்பவன் மாபெரும் முட்டாள். பதம் 6. நஹி பிரபஷ்யாமி மமாபணுத்வாத். நஹி பிரபஷ்யாமி மமாபணுத்யாத் யஸ்தோகம் உச்சோஷணம் இந்திரியாணம் அவாப்பிய பூமௌ அசபத்னம் விருத்தம் ராஜ்யம் சுராணம் அபிச்சாதிபத்தியம். என் புலன்களை வாட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க ஒரு வழியையும் கண்ணால் காண முடியவில்லை. மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியுமில்லாத பலமான ராஜ்யத்தை பூவிலகில் நான் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது. பொருளரை அறநெறிகள் மற்றும் நீதி கோட்பாடுகளின் ஞானத்தை ஆதாரமாக கொண்டு பல தர்க்கங்களை அர்ஜுனன் முன்வைத்த போதிலும் ஆன்மீக குருவிடம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உதவியின்றி அவனுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை என்று தெரிகிறது. அவனது இருப்பையே வரட்டி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிற்றறிவு உபயோகமற்றது என்பதையும் பகவான் கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக குருவின் உதவி இல்லாமல் அத்தகைய குழப்பங்களுக்கு தீர்வு காண்பது இயலாது என்பதையும்
அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிந்தது. கல்வி, அறிவு, ஞானம், பெரும் பதவி இவை எல்லாம் வாழ்வின் சிக்கலை தீர்க்க சற்றும் உபயோகமற்றவையே. கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக குரு மட்டுமே இதில் உதவ முடியும். எனவே 100% கிருஷ்ண உணர்வில் இருக்கும் குருவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குரு. ஏனெனில் அவரால் மட்டுமே வாழ்வின் சிக்கலை தீர்க்க முடியும். சமுதாய நிலைகள் எப்படி இருப்பினும் கிருஷ்ண உணர்வு பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக இருப்பவர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு என்று பகவான் சைதன்யர் கூறுகிறார். கிபா விப்ரா கிபா ஞாசி சூத்ர கேனே நய ஏய் கிருஷ்ண தத்துவ வேத்தா செய் குரு ஹய. ஒருவன் விப்ரனோ, அதாவது வேத ஞானத்தை கற்றறிந்த பண்டிதனோ, தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனோ, துறவியோ, அது பொருட்டல்ல. கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்தில் வல்லுநராக இருந்தால் அவரே பக்குவமும் தகுதியும் பெற்ற ஆன்மீக குரு ஆவார். சைதன்ய சரிதாமிருதம் மத்தியிலே 8:128. எனவே கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக ஆகாமல் எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக இருக்க முடியாது. வேத இலக்கியங்களில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: சத்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திர தந்திர விசாரத அவைஷ்ணவோ குருர் தஸ்மாத் அவைஷ்ணவ குருர் நஸ் சியாத் வைஷ்ணவ ஸ்வபச்சோ குருஹு. வேத ஞானத்தின் அனைத்து விஷயங்களிலும் நிபுணராக திகழும் கற்றறிந்த பிராமணன் வைஷ்ணவனாக இல்லாவிடில் கிருஷ்ண உணர்வு பற்றிய தத்துவத்தை அறியாவிடல் அவன் குருவாக தகுதியற்றவன். கிருஷ்ண உணர்வுடன் வைஷ்ணவனாக இருப்பவன் இழிகுலத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்மீக குரு ஆகலாம். பொருளாதார முன்னேற்றத்தாலும் ஹரிதாஸ் தாக்கூர் முஸ்லீம் தான், நாமாச்சாரியர் ஆனார் இல்லையா, அது மாதிரி. பொருளாதார முன்னேற்றத்தாலும் செல்வத்தை சேர்த்து வைப்பதாலும் பௌதிக உலகின் சிக்கல்களான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றை முறியடிக்க முடியாது. உலகின் பல பாகங்களில் செல்வம் நிறைந்த பொருளாதார முன்னேற்றம் அடைந்த வாழ்க்கை வசதிகள் எல்லாம் பொருந்திய நாடுகள் பல உள்ளன. எனினும் பௌதிக வாழ்வின் பிரச்சனைகள் அங்கும் காணப்படுகின்றன. மக்கள் பல்வேறு வழிகளில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட நேரடி பிரதிநிதியின் மூலமாக கிருஷ்ணரையோ, பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதத்தையோ, கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் அடங்கிய அந்த நூல்களையோ, பகவத்கீதை, பாகவதம் போன்ற நூல்களையோ அணுகலால் மட்டுமே உண்மையான இன்பத்தை அவர்களால் அடைய முடியும். குடும்பம், சமூகம், நாடு மற்றும் உலகம் சார்ந்த கவலைகளை பொருளாதார முன்னேற்றத்தாலும் வாழ்க்கை வசதிகளாலும் தீர்த்துவிட முடியாது. அவ்வாறு தீர்த்துவிட முடியும் என்றால் பூவுலகின் எதிரியற்ற ராஜ்யமோ, சொர்க்கலோகங்களில் உள்ள தேவர்களை போன்ற அதிகாரத்தன்மையோ என் கவலைகளை தீர்க்காது என்று அர்ஜுனன் கூறியிருக்க மாட்டான். அவன் கிருஷ்ண உணர்வில் தஞ்சம் புகுந்துள்ளான். இதுவே அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் சரியான வழியாகும். பொருளாதார முன்னேற்றமும் உலகை ஆளும் தன்மையும் ஜட இயற்கையின் சீற்றத்தினால் எக்கணமும் அழிவடையலாம். இப்போது மனிதன் நிலவில் இடம் தேடுவதைப் போல உயர் கிரகத்துக்கு உயர்ச்சி பெறுவதும் கூட ஒரே அடியில் அழிவடையலாம். இப்போது மனிதன் நிலவில் இடம் தேடுவதைப் போல உயர் கிரகத்திற்கு உயர்ச்சி பெறுவதும் கூட ஒரே அடியில் அழிவடையலாம். பகவத்கீதை இதனை உறுதி செய்கின்றது. ஷீனே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி. புண்ணிய செயல்களின் பலன் தீர்ந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக இன்பத்தின் உச்சிலிருந்து கீழ்த்தரமான வாழ்விற்கு விழுகின்றனர்.
உலகில் பல அரசியல்வாதிகள் இவ்வாறு வீழ்ச்சி அடைந்துள்ளனர். இது போன்ற வீழ்ச்சிகள் மேலும் மேலும் கவலைக்கு இடமளிக்கின்றன. எனது கவலைகளை நாம் நன்முறையில் களைய விரும்பினால் அர்ஜுனைப் போல நாமும் கிருஷ்ணரிடம் சரணமடைய வேண்டும். அர்ஜுனன் தனது பிரச்சனைக்கு நிச்சயமான தீர்வினை அடைவதற்காக கிருஷ்ணரை அணுகினான். இதுவே கிருஷ்ண உணர்வின் வழியாகும். நம்ம கொஞ்சம் பூர்த்தி பண்ணிக்குவோம். மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம